நேபாளத்தில் நடந்தது போல் தமிழ்நாட்டிலையும் ஒரு நாள் உறுதியாக நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே தான் மன்னராட்சி நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு அடுத்தது ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு உதயநிதி, உதயநிதி இன்பநிதி இப்படியே வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நேருக்கு அடுத்தது நேரு பிள்ளை, இதே மாதிரி டிஆர் தங்கபாலுக்கு அடுத்து டிஆர் தங்கபாலு பிள்ளை, இது மாதிரி ஒவ்வொன்றும் சரி திமுகவில் எம்எல்ஏ எம்பி இவங்களும் வாரிசு அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றவன் எவனும் வரக்கூடாது. தமிழை நம்ம வாரிசு தான் இருக்கிறவங்களாவே நாயுடு தெலுங்க இவனுங்க தான் இருக்கானுங்க, வேறு எவனுமே இல்லை அந்த கட்சியில். அப்போது இப்படி இருக்கையில் தமிழர் நலத்தை பற்றி அவன் எப்படி பேசுவான்? தமிழர் வளத்தை பற்றி அவனுக்கு கவலை இருக்குமா? இனத்தை பற்றி கவலை இருக்குமா? மொழியை பற்றி கவலை இருக்குமா? பண்பாடு பற்றி கவலை இருக்கா? கலாச்சாரம் பற்றி கவலை இருக்குமா? கடவுளை பற்றி கவலை இருக்குமா? எது பற்றி அவனுக்கு கவலை இருக்காது. தமிழர் பெண்கள் பாதுகாப்பு மேலே கவலை இருக்குமா? எது பற்றியும் கவலை இருக்காது. ஏன்னா அவன் அந்நியன். இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறவங்களே அந்நியர்கள் தான். 50 வருஷமாக சொந்த நிலத்திலே தமிழர்களை அடிமையாக்கி கொண்டு அவங்க ஆட்சி செய்கிறாங்க. அப்போ தமிழை நாம் சரியில்லை, இதுதான் உண்மை. நாம் விழித்து கொள்ள வேண்டும். நேபாளை போல் நாம் தமிழர்கள் சரியில்லை. 200 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுட்டு போயிடுறோம் அவ்வளோதான். அதெல்லாம் வாழ்க்கை. ஒரு நாட்டினுடைய அரசியல் தான் தீர்மானிக்குது பொருளாதாரத்தை. மன்னராட்சி போல் இங்கே நடந்துகிட்ருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியை செய்யவே முடியல. தமிழை ஜாதி கட்சி வச்சுக்கிட்டு தனித்தனியாக சுக்குநூறாக பிரிஞ்சு கிடக்கிறான். பெரிய கட்சிக்கிட்ட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு. அப்போ தமிழரும் கேட்க மாட்டேங்கிறான். தமிழை இது மாதிரி போயிட்டான். அப்போ யார் தமிழன் கேட்கறது? தமிழக இளைஞர்கள் தான் கேட்க வேணும். ஏன்னா நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பே கிடையாது. இப்போது முக ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு போயிருக்காரு. போயிட்டு முதலீடு ஈர்த்து வந்திருக்கான்னு சொல்லியிருக்காரு. இன்ன வரைக்கும் எத்தனை 50 வருஷமாக எத்தனை பேர் வெளிநாடு போயிருக்காங்க? அப்படி போயிருந்தால் இன்ன வரைக்கும் தமிழக மக்களுக்கு நிறைய இளைஞருக்கு வேலை வாய்ப்பே இல்லாமல் சிறப்பாக போயிருக்குமே. அப்போது நீங்கள் வெளிநாடு போகிறது முதலீட்டாளர்களை ஈர்க்க இல்லை, நீங்கள் முதலீடு போட போகிறீங்க. அதுக்கு தான் போகிறீங்க. 5 கம்பெனியில் மொத்தமாக ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ். அப்போ நீ வெளிநாடு போயிருக்கீங்கன்னா நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியதானே. எடப்பாடி காலத்தில் எடப்பாடியார் வெளிநாடு போனார். ஜெயலலிதாவும் வெளிநாடு போனாங்க முதலீடு ஈர்க்க. அப்போது நீங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டீங்க அவங்களுக்கு. இப்போது நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்களா? நீங்கள் பொதுமக்களுக்கு தாராளமாக வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ணலாம்ல. வரப்பா இதான் ஏன் வெள்ளை அறிக்கை கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்கள் கம்பெனி முதலீடு செய்ய போயிருக்கீங்க. இதுதான் எல்லாமே. தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறவனு சொல்கிறேன் கேளுங்க. தமிழர் இல்லை. தமிழனை டம்மியாக்கி வச்சிருக்கிறான். எல்லாரும் முதலமைச்சர் அவன் தான் போகணும், வேறு எவனுமே வரக்கூடாது. நான் இது மன்னராட்சியா தமிழ்நாடு? எங்கள் நாட்டில் யார் மன்னராட்சி பண்ணுறது? யாருக்கடா உரிமை இருக்குது? தமிழர்கள் நாங்கள் செத்தே போயிட்டோம். கண்டவெல்லாம் நாய் மாதிரி ஊரில் வீட்டில் நாய் மாதிரி பூந்துக்கிட்டு பண்ணுறதுக்கு முடிவு கட்டுவோம் தமிழர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம்.